நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்கீங்க. அனைத்து மகளிருக்குமே உரிமை தொகை கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ தகுதி அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்குறீங்கன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதுக்கு உங்கள் பதில் என்ன? உதாரணம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இப்போ நானே இருக்கேன், எனக்கு உரிமை தொகை 1000 தேவையா? கிடையாது, தேவையில்லை. அந்த 1000ன்றது வந்து என்னுடைய வாழ்வாதாரத்துக்கோ என்னுடைய அடிப்படை செலவுக்கோ அந்த ரூபா தேவையில்லை. அதுதான் நம்ம தகுதின்னு வச்சுருக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானத்துக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கெல்லாம் நம்ம எடுக்கிறோம். நீங்கள் வந்து வறுமை கோட்டு பட்டியல்னு சொல்லலை, நம்ம ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப குறுகிய அமைப்பெல்லாம் சொல்லலை. 2.5 லட்சம் வருமானத்துக்கு உள்ளே உள்ளவங்க நம்ம செலக்ட் பண்ணுறோம். அவங்க வந்து இன்னும் வருமான வரி கட்டுறவங்களாம் இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து தகுதின்னு வச்சுருக்கோம். அப்படிங்கும்போது இப்போவே வந்து 1,15 லட்சம் பெண்கள் வாங்கிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம வந்து தகுதின்றது கட்டாயம் தேவை. அதுவும் அரசு திட்டத்துக்கு, அது ஒன்றிய அரசாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அரசு பணத்தை எடுத்து நம்ம கொடுத்து விட முடியாது. அதனால் யாருக்கு அந்த பணம் தேவையாக இருக்கிறதோ அவர்கள் கை செலவுக்கு, பெண்களுடைய நலத்துக்கு அவங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த திட்டம். இது மட்டும் இல்லை, எல்லா திட்டங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தா அது நிச்சயம் வறுமை கோட்டு பட்டியலில் உள்ளவங்க, நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கும். இப்போ ரேஷன் பொருளே எடுத்துக்கோங்களேன், நம்ம எல்லாத்துக்கும் நம்ம அரிசி இது கொடுக்கறது இல்லையா, பருப்பு, சீனி கார்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வழங்கணுன்றது தான் அரசினுடைய கொள்கை. இது எங்கள் அரசுன்னு சொல்லலை, எப்போவுமே அதுதான் ஒரு அரசு உடைய கொள்கையாக இருக்கிறது. அதனால தான் தகுதின்னு நம்ம வச்சுருக்குறோம். அது வந்து இப்போ நம்ம தகுதி உள்ளவங்களும் இப்போ அடுத்த கட்டமாகவும் பெற போகிறாங்க. உங்களுடன் ஸ்டாலினில் விண்ணப்பம் வாங்கியிருக்காங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் வழங்குவாங்க.